இப்போ நீங்க 2 crore கார்பஸோட ரிட்டையர் ஆகியிருக்கீங்க. அப்போ பெரிய क्वेश्चन என்னன்னா இந்த 2 crore கார்பஸ் எப்படி நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு ஸ்ட்ரெச் பண்ண வைக்கிறது அண்ட் ஸ்டில் ஸ்லீப் வெல் அட் நைட். ஸோ நிறைய ரிட்டையரிஸ் பார்த்தீங்கன்னா மணி பத்துமா பத்தாதா, லைக் அவங்க சேர்த்து வச்ச கார்பஸே நெக்ஸ்ட் அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுக்குமா, அதை பற்றி தான் அவங்க வரி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்க ரைசிங் எக்ஸ்பென்சஸும் அண்ட் ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னால எஸ்பெஷலி. ஆனால் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்ககிட்ட இருக்குன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உங்களுக்கு 2 விஷயத்தை கொடுக்கும் அட் ஒன்ஸ். ஒன்று ரெகுலர் மந்த்லி இன்கம் ப்ரொவைட் பண்ணும், இன்னொன்று இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணுற அளவுக்கு அதால் க்ரோ ஆக முடியும். ஸோ வாங்க 2 ரியல் வேர்ல்ட் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி எது ஆக்சுவலி லாங் டேர்மில் ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ சினாரியோ நம்பர் 1, the all conservative portfolio. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் என்டையர் 2 crore ஒரு கன்சர்வேட்டிவ் மிக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். லைக் இந்த 2 crores இந்த கன்சர்வேட்டிவ் மிக்ஸ்னா ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் கொஞ்சம் அலோகேட் பண்ணியிருக்கீங்க SCSS. Then post office monthly income scheme POMIS and bank FDs and low risk debt instrument சிலதுல allocate பண்ணிருக்கீங்க. இப்போ இதுல இருந்து 10 lakhs per year withdraw பண்ண ஆரம்பிக்கிறீங்க with a 6% annual increment to keep up with inflation. கேட்க சேஃபா இருக்கு. பட் 85 ஏஜ்ல என்ன நடக்கும்னா உங்க கார்பஸோட வேல்யூ நெகட்டிவ் 59.26 lakhs இருக்கும். ஆமா நெகட்டிவ், ஏன்னா உங்க மணி தீந்து போயிருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பர்ச்சேசிங் பவரை எரோட் பண்ணிடும் லாங் டேர்ம்ல. அண்ட் ஆனுவல் வித்ட்ராவல்ஸ் ரைஸ் ஆனாலுமே உங்க போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு க்ரோ ஆகல. ஏன்னா இதுல ஈக்விட்டி இல்ல லாங் டேர்ம் காம்பவுண்டிங் ஃபியூவல் பண்றதுக்கு. இதுதான் டூ சேஃபா பிளே பண்றதோட டேஞ்சர். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ பார்க்க வேணா ஸ்டேபிளா இருக்கலாம், பட் அது லாஸ்ட் ஆகிறது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சினாரியோல நம்ம டைவர்சிஃபைடா போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். இது ஒரு ஐடியல் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த சேம் 2 crore எப்படி ஒரு ஸ்மார்ட்டர் சஸ்டெயினபிள் வேல இன்வெஸ்ட் பண்றதுன்றத பார்ப்போம். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை 30 lakhsக்கு SCSSக்கு நம்ம அலோகேட் பண்றோம் ஃபார் ஸ்டேபிள் இன்ட்ரெஸ்ட். 6 lakhs லிக்விட் ஃபண்ட்க்கு, இது ஹியர் 1க்கான பஃபர். 68 lakhs டெப்ட் ஃபண்ட்ஸ்க்கு ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெகுலர் இன்கம். 96 lakhs பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்றோம் ஃபார் லாங் டேர்ம் growth. ஏன் இந்த மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு இது லிக்விடிட்டி கொடுக்குது, இன்கம் மீடியம் டேர்ம்ல கொடுக்குது அண்ட் லாங் டேர்ம்ல growth கொடுக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம். ஹியர் 1, அதாவது உங்க ஏஜ் 61ல உங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ் 6 lakhs. இதில் என்டையர்லி நம்ம லிக்விட் ஃபண்ட்ல இருந்தா ஃபண்ட் பண்றோம். இதுல ஈக்விட்டிலயோ டெப்ட்லயோ வித்ட்ராவல் கிடையாது. SCSS ஓட இன்ட்ரெஸ்ட் 2.46 lakhs இப்போ நம்மளுக்கு போனஸ் இன்கமா வரும். இப்போ ஹியர் 2 onwards SCSS இதே 2.46 lakhs நம்மளுக்கு per year கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ ரிமைனிங் எக்ஸ்பென்சஸை நம்ம SWP ஃப்ரம் டெப்ட் ஃபண்ட்ஸ் அதுல இருந்து தான் we meet that. ஸோ வித்ட்ராவலுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா 6% annually இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ ஈக்விட்டி போர்ஷன் பார்த்தீங்கன்னா செவரல் இயர்ஸ்க்கு அன்டெஸ்டா தான் இருக்கு அண்ட் குவைட்லி காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேலன்ஸ் உங்க வித்ட்ராவல ஸ்மூத் அண்ட் ப்ரெடிக்டபிளா வச்சுக்கும். அண்ட் இதுல மேஜிக் இன்கிரீடியன்ட்டுமே இருக்கு, அதாவது ஆனுவல் ரீபேலன்சிங். எவ்ரி இயர் உங்களுடைய ஈக்விட்டி கெயின்ஸோட ஒரு போர்ஷன் நம்ம டெப்ட்க்கு ஷிஃப்ட் பண்றோம். ஸோ ப்ராஃபிட்ஸ் லாக் இன் பண்றதுக்கும் டெப் பக்கெட்டை ரீஃபில் பண்றதுக்கும் அண்ட் நீங்க ஏஜ் ஆக அந்த ரிஸ்கை ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ ரிசல்ட் என்ன? பை ஏஜ் 80 உங்க ஆனுவல் வித்ட்ராவல் 30 lakhsக்கு வந்து உயர்ந்திருக்கும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். இப்போ கார்பஸும் இன்டாக்டாவும் இருக்கும், க்ரோயிங்காவும் இருக்கும். அண்ட் ஏஜ் 85 உங்ககிட்ட கார்பஸ் ஆஃப் 1.89 crores இருக்கும். உங்களோட என்டையர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோமே இந்த டைம்குள்ள நம்ம வந்து டெப்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்போம் ஃபார் சேஃப்டி. அண்ட் SCSSமே ஸ்டேபிள் இன்கம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த டைம்ல பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கும், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் இருக்கும் அண்ட் உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு லெகசியை விட்டு போற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு கார்பஸும் இருக்கு. ஸோ லெசன் என்ன? கன்சர்வேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க வேணா சேஃபா ஃபீல் பண்ணலாம், பட் லாங் ரன்ல தே ஃபெயில் யூ. ஸோ டைவர்சிஃபைட் ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு ரீபேலன்சிங் அண்ட் ஸ்மார்ட் வித்ட்ராவல்ஸ் மூலியமா பேக்டப்பா இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்க கார்பஸோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் உங்க லைஃப் ஸ்டைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த வீடியோல இருந்து ஃபைனல் டேக்அவே என்ன? ஒரு 2 crore கார்பஸ் ரொம்ப பவர்ஃபுல் தான், பட் நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றது தான் வந்து டிபெண்ட் ஆகும். நீங்க 10 இயர்ஸ்க்கு வருதா இல்ல நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் வரைக்கும் அது உங்க கூட வருதான்ட்டு. ஸோ உங்களுக்கும் வெல்த் ப்ரிசர்வ் பண்ணணுமா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுமா,
எந்தவித மணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ராத்திரி நல்லா தூங்கணுமா? அப்போ இன்வெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, ஒரு பிளானோட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு பர்சனலைஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான், அதுவும் உங்கள் லைஃப் ஸ்டைல், இன்கம் நீட்ஸ் அண்ட் டேக்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் கிளிக் பண்ணி எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட ஒரு 1-on-1 ஃப்ரீ கன்சல்டேஷனை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் இல்லை பேரண்ட் தெரியும், அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு நியரிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் நோ ஃப்ளஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் இன்சைட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மார்ட் ரிட்டையர்மெண்ட்ன்றது சேவிங் மட்டும் கிடையாது, இட்ஸ் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ until next time, thank you for watching. இதுக்கான ஒரு blog post எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.